शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। क्रिया कर्तृ संबंधे ननु षष्ठी प्रसिद्ध्यते नैवं नाम्नो सदा योगे षष्ठीयं षष्ठी अक्रिया कर्तृ संबंधे ननु षष्ठी प्रसिद्ध्यते அப்படின்னு ஒரு ஆட்சேபம் நைவம்னு ஆரம்பிச்சு அந்த ஆட்சேபத்துக்கு வருது. யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கறான்? இந்த பூர்வபக்ஷி சொர்க்ககாமோ இதேதாங்கிற வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்வர்க காமஹா அப்படிங்கிறவன் அந்த நியோகம் எதேதான அந்த பிரத்யத்தினாலே விதியின் பிரத்யத்தினாலே சொல்லப்படுற நியோகத்தோடு சம்பந்தப்படுறான் அப்படின்னு கொண்டு வந்து நியோகம் அப்படிங்கிறது அது கிரியை இல்லை, கிரியை காட்டிலும் வேற, காரகத்தை காட்டிலும் வேற, மற்ற பதார்த்தங்களை காட்டிலும் கூட வேறதான் இருக்கு. ஏன்னா தனித்தனியா தெரிகிறது. கிரியை இல்லாமலே நியோகம் தெரிகிறது அப்படின்னு சொல்லி அதை நியோகம்னு தனிமுட்டான். இப்போ நியோகம் கிரியை இல்லை, அந்த நியோகத்துக்கும் சொர்க்ககாமனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கும் சம்பந்தத்தை தெரிவிக்கிறது இந்த வாக்கியம் அப்படின்னு சொன்னால், அப்ப சொர்க்ககாமத்தேன்னு சக்தி வர வேண்டாமான்னு கேள்வி. சம்பந்தத்தை சொல்றதுக்கு என்ன விபத்தி? சக்தி விபத்தி. மற்ற காரகங்களுக்கும் சம்பந்தம் தான் அர்த்தம். ஆனா கிரியையோடு உள்ள சம்பந்தத்தை சொன்னால் அப்ப காரகம்னு பேரு. காரகம்னு சொல்லும் போது அந்த காரகத்துக்கு உண்டான திரியா திருதியா இத்தியாதி விபத்திகள் வரும். கிரியா இல்லாத உன்னோட சம்பந்தத்தை சொல்றதா இருந்தால் அப்போ சக்தி விபத்தி வரும். தசரதஸ்ய புத்திரஹா ராவணம் ஹதவான். இப்போ ஹதவான் ஹனனம் கிரியா. இந்த கிரியையோடு யாரெல்லாம் சம்பந்தப்படுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ராவணம் ஹதவான்னு சொன்னதுனாலே ராவணன் அந்த ஹனன கிரியோடு சம்பந்தப்பட்டவனாகிறான். எப்படி சம்பந்தப்படுறான்? ஹனனத்துக்கு கர்ப்பகாரகன், கொல்லப்பட்டவன் அவன், கொல்லப்படுறவன் ராவணன். அதே மாதிரி தசரதஸ்ய புத்திரஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்திரன்னு சொல்றேன்னு அவனும் இந்த கிரியாவோட சம்பந்தப்படுறான். ஆனா எப்படி சம்பந்தப்படுறான்னா கொல்லக்கூடியவனா. இப்ப தசரதஸ்ய வந்தது பிறகும் இந்த தசரதத்துக்கு ஹனனத்தோட சம்பந்தம் இல்லை, அன்னகிரியோட சம்பந்தம் இல்லை. இந்த தசரதனுக்கும் அந்த ராமனுக்கும் தான் சம்பந்தம். தசரதஸ்ய புத்திரஹா. அப்ப இங்க என்ன ஆச்சு? அந்த புத்திர சப்த கிரியை இல்லை இல்லையா? கிரியையோடு சம்பந்தப்பட்டால் அது காரகமாகும். கிரியா எதிர்த்தமான உன்னோட சம்பந்தத்தை தெரிவிக்கிறதா இருந்தா அப்ப அது அங்க காரகம் இல்லை, அந்த இடத்துல சக்தி வரும். சக்தி வந்ததுக்காக தான் தசரதஸ்ய புத்திரஹா ராவணம் ஹதவா அப்படின்னு வரும். இந்த உதாரணத்தை மாத்திர வச்சு இங்க பார்ப்போம். ஸ்வர்காம விஜேத அப்படிங்கிறது இந்த ஸ்வர்காமஹான்னு ஒரு ஸ்வர்க்கத்தை ஆசைப்படுறவன் அர்த்தமாகும். அப்பேற்பட்டவனுக்கு நியோகத்தோடு சம்பந்தப்படுறது. நியோகம் கிரியை இல்லை. அப்படியானால் அக்ரியா கர்த்திரு சம்பந்தே நனு சக்தி பிரசையதே. அங்க சக்தினா வந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. ஸ்வர்காமஹான்னு பிரசம ஞானி போட்டு ஸ்வர்காமத்தே விஜேதன்னு இல்லையே. என்ன சொல்ற தெரியுமா? நைவம் நாம்னோ சதாயோகே சக்தியம் கைசிகா. நீ இன்னும் தெரியல, நமக்கு தெரியல. எப்ப சக்தி வரும் தெரியுமா? ஏகே சக்தின்னு பாணியை சொல்லி வச்சிருக்கார். கைசிகி சக்தின்னு அது சொல்றது. ஏகே சக்தி அந்த சமானம் எப்ப வரும் தெரியுமா? நாமாக்கள், அதாவது கிரியாபதம் கர்த்திருப்பதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்படி வச்சு சுபந்தம் திங்கந்தம் அப்படின்னு பிரிப்போம். திங்கந்தத்தெல்லாம் கிரியாபதம் இல்லையா? திங்கந்தமாக இல்லாத ரெண்டு சுபந்தத்துக்கும் மத்தியில சம்பந்தத்தை தெரிவிக்கணுமானால் அப்பதான் சக்தி வரும்.
தசரதஸ்ய புத்திரஹா அப்படிங்கிறதுல சஷ்டி எப்படி வந்துச்சுன்னா, தசரதங்கிறது ஒரு சுபந்தம், புத்திரஹாங்கிறதும் ஒரு சுபந்தம். இந்த ரெண்டு பதார்த்தத்துக்கு மத்தியில சம்பந்தத்தை தெரிவிக்கணும்னா சஷ்டி தான் போட்டாங்க. ஆனா ஸ்வர்க காமஹா எதேத அப்படிங்கிற இடத்துல ஸ்வர்க காமஹா சுபந்தம். ஆனா எதேதாங்கிற இந்த பதம் இருக்கு, இது கிரியாபதம், இது சுபந்தம் இல்லை. அதனால சுபந்தத்துக்கும் சுபந்தத்துக்கும் சம்பந்தம் வர இடத்துலதான் சக்தி வரும். இந்த சிகந்தத்துக்கும் சுபந்தத்துக்கும் வர சம்பந்தத்துல சக்தி வராது. நைவம் நாம்னோ சதா யோகே சக்தியம் கைசிகி யதா. ரெண்டு நாமாக்களுக்கு நாமானா சுபந்தம்னு வச்சுக்கோ, ரெண்டு சுபந்தங்களுக்கு சம்பந்தம் வந்தாதான் சக்தி வருமே தவிர இந்த இடத்துக்கு வராது. பிரசங்காத்து இதை சொல்றார். எங்க எல்லாரும் இப்ப சிகந்தத்தோட சம்பந்தம் வந்தால் அப்ப என்னென்ன விபக்தி எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டே போடுறார். கிரியா காரக யோகேது திரிஜாதி ஒன்று லடாதிஷு ஸ்யாத் பிராதிபதிகார்த்தஸ்ய பாவார்த்தேன இது அசங்கரஹ. இந்த பிரசங்காத்து சொன்ன விஷயம் என்ன? ஒரு கிரியாபதத்தோடு காரகத்துக்கு யோகம்னா சம்பந்தம் வரும்போது விதியாதி, விதியா திருதியா சதுர்த்தி பஞ்சமி சாத்தமி சக்தி கொடுப்போம். சக்தி சம்பந்தப்பட்டது காரகம். உதாரணம் எப்படி? கிராமம் கச்சதி, பத்யாம் கிராமம் கச்சதி, இது ஒன்னா தெரிந்து வரலாம். கச்சதிங்கிறது கிரியாபதம். இந்த கிரியாபதத்தோடு கிராமத்துக்கு சம்பந்தம். கிராமம் அந்த கிரியைக்கு கர்மகாரகமாகிறது. இவன் எதை போய் சேர்றா அடையலாம் அப்படின்னு கேட்டா கிராமத்தை அடையறான் தன்னுடைய கிரியாவை. ஆகையாலே அது கர்மகாரகமாகுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த திவ்யா விபக்தியை போடுவேன், கிராமம். அதே மாதிரி நடந்து போறான் அப்படின்னு சொல்ற இடத்துல பத்தாம் அப்படின்னு பாதாபியாம் திருத்திய போடுறேன். அவன் கிராமம் போய் சேர்றதுக்கு இந்த பாதங்கள் உபயோகப்படுறது சாதனமாக இருக்கு இல்லையா? அப்ப என்ன, அந்த சாதனம் அதுவும் கிரியா சம்பந்தம் தான். அப்ப இதை நான் கரணக்காரகம்னு சொல்லுவேன். அந்த கிரியா விபக்தி இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சேர்த்து வந்து கிரியா காரக யோகேது விதியாது. இங்கெல்லாம் சக்தி போட முடியாது. ரெண்டு நாமாக்களுக்கு சம்பந்தம் வரச்சுதான் சக்தி வருமே தவிர கிரியைக்கும் காரகத்துக்கும் அந்தந்த விபக்திகள் தனித்தனியா அதுக்காக சொல்லுது. அதே மாதிரி எப்ப பிரசனம் வரும் அப்படின்னு சொல்றார். லடாதிஷு ஸ்யாத் பிராதிபதிகார்த்தஸ்ய பாவார்த்தேனா இது அசங்கரஹ. பாவார்த்தம்னா கிரியான்னு வச்சுக்கணும். ஒரு பிராதிபதிகார்த்தம் கிரியையோடு மாத்திரம் சம்பந்தத்தை அடையிறது அப்படின்னு சொன்னால் அப்போ இங்க லடாதி விபக்தி வரும். கிரியாபதத்துல அங்க பிரசனம் வரும், சுபந்தத்துல பிரசனம் வரும். பிராதிபதிகாரங்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த காரக சம்பந்தம் எதுவுமே இருக்கக்கூடாது. கர்மகாரகம் கரணகாரகம் இதெல்லாம் இல்லாமல் வெறும் பிராதிபதிகாரகம் இதுக்கு இதோட சம்பந்தம் இருக்கு, இங்க லடாதிகள் வருது அப்படின்னு சொன்னால் இங்க பிரசம மாத்திரம் வருமா. இங்க சுபந்தம் எப்படி விருட்சா திஷ்டதி, திஷ்டதினா நின்று இருக்கு, நிற்கிறது. என்ன நிற்கிறது? மரம். அப்ப அந்த மரம் நிற்கிறது அப்படிங்கிற இடத்துல நிற்கிறதுங்கிறது ஒரு கிரியாபதம். அந்த கிரியாபதத்துக்கு இந்த மரம்ங்கிறது என்ன சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஆனா அந்த காரகமா கர்மகாரகம் அந்த கர்மகாரகம் எல்லாம் இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல, அந்த பிராதிபதிகாரகம் தான் தெரிவிக்கிறதுக்கு பிரசன மாத்திரம் வரும். வேற ஒரு விதத்தையும் வரும். இப்படிதான் லோகத்துல பிரயோகம் இருந்துருக்கு. யார் பிராதிபதிகாரத்தை பாவார்த்தேன யோகேங்கிறது சேர்த்துக்கணும். அப்ப லடாதிகள் வரும். இது அசங்கரஹா, இதுதான் வியவஸ்தை சப்த பிரயோகத்தில். நீலோத்பலேது நாமார்த்தோ அபகாய பரஸ்பரம் பேதம் ஏகாத்மதாம் யாதோ இது சக்தி சம்மதா. ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு வரும். ரெண்டு சுமந்த பதத்துக்கு பரஸ்பரம் சம்பந்தம் இருந்தால் நடுப்புற சக்தி வரும் சொன்னார் இல்லையா? அப்ப நீலம் உட்பலம் அப்படின்னு சொல்லிட்டு நீலம்ங்கிறது சுபந்தம், உட்பலம்ங்கிறது சுபந்தம், ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படியே சக்தி வரல இல்லையா? நீலம் உட்பலம் எப்படி சொல்ற, நீலத்தை உட்பலம் சொல்ல வேண்டாமோன்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றார். நீலோத்பலேஷு
நாமார்த்தம் இந்த நாமார்த்தமும் அந்த நாமார்த்தமும் அபகாய பரஸ்பரம் பேதம், பேதத்தை இல்லைன்னு சொல்றதுக்காக வருது, ஒண்ணுன்னு அபேதம் சொல்றதுக்காக. அப்ப சக்தி போட்டா தெரியா வராது. அதனால இது இந்த நீலத்தின்னு சொல்லப்படுற வஸ்துவும் அந்த உட்பலமும் ஒண்ணு அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அங்க பிரயோகம் வருது. அங்க போய் பேதம் சொல்லக்கூடாது, சம்பந்தம் சொல்றதுக்காக இல்லை, ஒண்ணுன்னு சொல்றதுக்காக. அதனால அங்க சக்தி வருது. பேதம் அபகாய, பேதத்தை விட்டு விட்டு அது ரெண்டும் சம்பந்தப்படுறது. ஏகாத்மதாம் யாது, ரெண்டும் அபிண்ணமாக ஒரு அர்த்தமாக ஆகிறது. ஆகையாலதான் அங்க சக்தி வர்றது. அது இவ்வளவு தூரம் வியாக்கியானம் பண்ணினார். இதுல இருந்து என்ன கிடைச்சது? பிரகிருதத்துல இப்போ சர்வ காமோ விசேஷம் வந்துட்டோம். லிங்கர்த்தே வித்யமானஸ்ய கர்மத்வம் ந காமினஹ அக்ரியாத்வா சம்யோகஸ்ய வித்யாதேவம் பவேத் ததா. இப்போ ஸ்வர்க காமஹா எதேகங்கிற இடத்துல இந்த ஸ்வர்க காமனாக ஒரு புருஷன் இருக்கானே, இவனுக்கு எதோட நீங்க சம்பந்தம் பண்ண போறீங்க? எதேகங்கிறது எது தாத்துவோட நீங்க சம்பந்தம் பண்றீங்களா? தாத்வர்த்தத்தோடு இல்லை, அதுக்கு மேல ஒரு விதி பிரத்யம் இருக்கு, அந்த பிரத்யார்த்தத்தோடு சம்பந்தப்படுத்துறீங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பிரத்யார்த்தத்தோடு தான் சம்பந்தம் பண்ணணும். பிரத்யார்த்தத்தோடு சம்பந்தப்படுத்தினா நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி சக்தி வரணும்னு கேள்வி வரும். கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் ஒட்டும். இது சுபந்தம் இல்லை, ரெண்டும் சுபந்தமா இருந்தா தான் சக்தி வரும், இல்லாட்டா வராது. ஆக இப்ப வித்யர்த்தம் விதி பிரத்யேகத்துக்கு அர்த்தமா இருக்கக்கூடிய நியோகத்தோடு அந்த சொர்க்க காமனுக்கு சம்பந்தம் தெரியுது வந்தது. இப்போ என்ன கேள்வி கேட்பான்? நியோகத்தோடு இவன் சம்பந்தப்பட்டான்னா நியாயமாக இவனை கர்மகாரகமாக சொல்லலாம் போல இருக்கு. எப்படி? நியோகம்னா என்ன? நீ அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லி பிரேரணை பண்றதுக்கு தான் தெரியும். யார பிரேரணை பண்றோமோ அவன் அந்த பிரேரணைக்கு கர்மகாரகமாக ஆகிறாங்கிறத பார்க்கணும். எப்படி? தேவதத்தா கச்சதிவா, இன்னொருத்தன் அவனை பிரேரணை பண்றான். சகா தேவதத்தம் கமயதி, தேவதத்தம் பிரேரயதி. அந்த பிரேரணா நியோகம் அப்படின்னு அர்த்தமா இருந்தால் அதுல சம்பந்தப்பட்ட இந்த தேவதத்தன் பிரேரணைக்கு கர்மகாரகமாகத்தானே ஆகிறான். அப்ப திடீய பிரயோகம் வருது. இங்கேயும் விதிக்கு அர்த்தமா இருக்கக்கூடிய அந்த நியோகத்துல சம்பந்தப்படும் போது இந்த ஸ்வர்க காமன் அதுக்கு பிரேரணைக்கு விஷயமாயிடுவாங்க இல்லையா? தூண்டுதலுக்கு இவன் ஆளாயிடுவான். அப்படி இருக்கிறதுக்கு இவனுக்கு விதியா விபக்தி வரணுமே, கர்மகாரகம் வரணுமே, அந்த விபத்து வரணுமேன்னு கேள்வி கேட்கிறான். லிங்கர்த்தே யுத்தியமானஸ்ய கர்மத்துவம் வரணுமா வேண்டாமா? நச்ச இல்லை, நச்ச காமினா, இங்க கர்மத்துவம் வராது. ஏன்? அக்ரியாத்வாத் நியோகஸ்ய. இதான் கர்மத்துவம் கரணத்துவம் இதெல்லாம் காரகம். கிரியையோட சம்பந்தம் வர இடத்துலதான் கர்மத்துவம் காரகத்துவம் எல்லாம். இப்ப நியோகம் தாத்துக்கு அர்த்தம் இல்லை, இது கிரியை இல்லை, இது பிரத்யேகத்துடைய அர்த்தம். அதனால கிரியை இல்லாத இந்த நியோகத்தோடு சம்பந்தப்படும் போது கர்மத்துவம் வராது. அத நீங்க பிரேரணான்னு சொல்றது அது நியோகம் இல்லை, அது தாத்வர்த்தத்திற்கு வேண்டும். அப்படி சேர்றதுதான் அந்த பிரேரணைக்கு அவன் கர்மகாரகமாயிடுவான். தம் பிரேரயதி இல்லையா? பகந்தம் பிரேரயதி அப்படின்னு அந்த சமயத்தில் பிரயோகம். லிங்கர்த்தே யுத்தியமானஸ்ய கர்மத்துவம் நச்ச காமினஹ அக்ரியாத்வாத் நியோகஸ்ய திவ்யாக்கே பவேத் ததா. திவ்ய எப்ப வரும்? இது கிரியையாக இருக்கும் பட்சத்துல நியோகங்கிறது அப்ப திவ்ய வரலாம். இந்த திவ்ய இது பிரத்யார்த்தமா இருக்கு, அதனால இதோட சம்பந்தம் வரும்போது கர்மத்துவம் வராது. அதனால தஸ்மாத் அகாரகா காமி நியோக பிரசித்தையே நியுத்தியமான ஏவ இக விஷயம் சாத்திய நீச்சது. தஸ்மா இப்படி விவசாயம் இருக்கிறதுனாலே ஸ்வர்காம அப்படிங்கிற இந்த வாக்கியத்திலே காமி ஸ்வர்காமகான்னு சொல்லப்பட்ட அந்த ஆள், ஸ்வர்க்கத்தை விரும்புகிறவன் காமி, அகாரகா அவன் காரகமாக சம்பந்தப்படலை, கர்த்திருக்காரகனாக அவன் சம்பந்தப்படலை, இதையோடு சம்பந்தப்படாதவன் அந்த நியோகத்தோடு சம்பந்தப்படுறானா?
அப்ப என்னாச்சு, இந்த வாக்கியத்துல விதியாக சொல்லப்படக்கூடிய அந்த நியோகமானது சொர்க்க காமனோடு சம்பந்தப்பட்ட நியோகம் அப்படின்னு கிடைக்கிறது. இவன் அந்த நியோகத்துக்கு விஷயமாகிறான், நியோஜ்யனாகிறான். ஆக நியோஜ்யமான ஏவ மிக விஷயம் சாத்தியம். அப்போ அவன் என்ன பார்க்கறான்னா, என்னுடைய நியோகம் இது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கும் போது இந்த நியோகத்துக்கு விஷயம் என்ன அப்படிங்கிறத கேட்கிறான். எதை செய்ய வேண்டும் அப்படின்னு. இந்த நியோகத்தை உண்டு பண்ணமானால் நான் அனுஷ்டிக்க வேண்டியது என்ன? நியோகத்துக்கு 2 அம்சம், விஷயம்னு ஒண்ணு, கரணம்னு ஒண்ணு. விஷயம்னா என்ன, கரணம்னா என்னன்னு பார்க்கணும். எதை அனுஷ்டிக்கிறானோ அதுதான் விஷயம், எதை அனுஷ்டிக்கிறானோ அதுதான் கரணம். யாகத்தை அனுஷ்டானம் பண்ணினான்னு சொன்னா யாகம் தான் அந்த நியோகத்துக்கு விஷயம் இல்லையா? ஓ நியோகா அனுஷ்டியதாம் அப்படின்னு கேட்பான். என்ன நியோகம் கேட்க ஆர்டர் பண்றதே என்ன உத்தரவு போடுங்கோ, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? என்ன செய்யணும்னு கேட்கறாங்க, அதான் நியோகத்துக்கு விஷயம். எதை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்றானோ அந்த அனுஷ்டானம் பண்ணக்கூடிய யாகாதிகள் இருக்கு தாத்வர்த்தம், அது அந்த நியோகத்துக்கு விஷயம்னு சொல்லப்படும். நியோகத்துக்கு காரணம்னு அதே தான் சொல்லப்படும். ஏன்னா அதை அனுஷ்டானம் பண்ணாதான் இந்த நியோகம் சிந்திக்குவான். அதனால இந்த நியோகம் இவனோட சொர்க்காமியோட சம்பந்தப்பட்ட நியோகம் அப்படின்னு தெரிகின்ற உடனே அந்த நியோகத்தை பத்தி அவன் கேட்கறான். என்ன நியோகம் இது? கஷ்டம் விஷய நியோகம். இதனுடைய விஷயம் என்ன நான் சாதிக்க வேண்டியது? விஷயம் சாத்தியம் ஈக்ஷது அப்படிங்கிறான். ராஜாதிஷு பிரதிஷ்ட நியோகா சாத்தியகோச்சரா பாவார்த்தசித சாத்தியம் இது தேனாபி லட்சியது. இந்த நியோஜன் தானே, இவனுக்கு நியோகம் ஏற்படும் போது அந்த நியோகம் ஏதோ ஒரு சாத்தியமான விஷயத்தை கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம எங்க பார்க்கிறோம்? ராஜாதிஷு பிரசித்தா நியோகா சாத்தியகோச்சரா. ராஜா உத்தரவு போடுறான் அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்காரன் உடனே வரலாம், வந்து நிற்கிறான். ராஜா நம்மளை எதுவும் சொல்ல போறார் அப்படின்னு. ராஜா நிச்சயமா ஏதோ உத்தரவு தான் போடுவார். உத்தரவு பண்ணா இதை செய்ய அதை செய்யணும். அப்ப என்னாச்சு, அந்த நியோகத்தை இவன் செய்யணும்னு சொன்னாக்க அந்த நியோகத்துக்கு விஷயமா ராஜா சொன்ன அந்த காரியங்களை செஞ்சு முடிக்க வேண்டியிருக்கும் அப்படியான காரணம். ஆனா நியோகம்னு சொன்னா ஐயோ அவன் பண்ணியானம் அப்படிங்கிறது சுத்தமாயிடும். என்ன பண்ணணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி இதுதான் சாத்திய கோச்சரகா நியோகான்னு சொல்றோம். நியோகம்னு சொன்னா அதுக்கு விஷயம் அவசியம் இவனால அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்கும், செய்ய வேண்டியதாக இருக்கும். செய்ய வேண்டியது அநேகமா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா பாவார்த்தத்தை சாத்தியம். அது அந்த கிரியாபதத்துல தாத்துவால சொல்லப்படக்கூடிய அந்த கிரியைதான் அநேகமா சாத்தியமா இருக்கும். பாவார்த்தம்னு அது சொல்றது. இது ஏனாபி இருக்கிறது. அப்ப இந்த இங்க பிரகிருதத்துல என்ன ஆகும்? இந்த நியோகத்துக்கு என்ன விஷயம்? எதே தானே இருக்கா, எதே தானே எது தாத்து தான் பிரயோகம் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த நியோகத்துக்கு விஷயமானது யாகம். இப்ப பண்ண வேண்டியது என்னன்னா யாகம் பண்ண வேண்டியது அப்படின்னா, இப்ப அந்த இதனால இந்த சொர்க்க காமனுக்கு யாகத்தோடும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏனாபி யுத்தியதே. முதல்ல நியோகத்தோட சம்பந்தம். இந்த நியோகம் சொர்க்க காமனோட சம்பந்தப்பட்ட நியோகம் அப்படின்னு. அதுக்கு மேலே அவன் சாதிக்க வேண்டிய காரியம் என்ன? யாகம். யாகத்தோடும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கு. அவிவக்ஷிதமப்யேவம் லிங்கசங்கம் விவக்ஷ்யதே பஷ்டாத் விஷயசித்தர்த்தம் காரகாதிக யத்ருதம். நியோகம், நியோஜ்யம், அவன் செய்ய வேண்டிய அந்த தாத்வர்த்தமான கிரியா. இந்த 3 அம்சம் இப்ப நமக்கு கிடைச்சது. இதுக்கு மேலே சிலதெல்லாம் கிடைக்கிறது. அது வேணுமா வேண்டாமான்னு கேட்கணும். ஏன்னா சொர்க்க காமஹா அப்படிங்கிற புல்லிங்க பிரயோகம் இருக்கிறதுனாலே அவன் புருஷன்னு தெரிகிறது, புருஷன் தெரிகிறது இல்லையா? இது லிங்கம். அதே சமயத்துல ஏகவச்சன பிரயோகம் பண்ணி இருக்கிறதுனால சங்கிய தெரிகிறது, புருஷன் ஏகத்துவ சங்கியை. இந்த புமுத்துவம் அதே சமயத்துல அந்த சங்கியை ஏகத்துவ சங்கியை இது ரெண்டும் இங்க சேர்க்கணுமா வேண்டாமா, நம்ம விநியோகத்தோடு சம்மந்தப்படுமா படாதா அப்படின்னு கேட்டா அவிவக்ஷிதமம் ஏவம் லிங்க சங்கியம் விவக்ஷியத்தை. ஆரம்பத்துல நமக்கு 3 பதார்த்தங்களோட சம்பந்தம் தான் தெரிகிறது. ஆனால் அந்த விஷய சித்திய வரும் காலத்துல இதையும் நாம கேட்டுக்க வேண்டியதாக இருக்கு.
பல இடத்துல வாக்கியார்த்த வர்ணனம் பண்றது எப்படி பண்ணுவானா, முதல் வாக்கியார்த்தம் வரைக்க ஒரு சில அம்சங்களை விட்டுட்டு வாக்கியார்த்தம் சொல்லுவா, அதை மறுபடியும் இன்னொரு போதம் சொல்லுவா, இன்னொரு போதம் சொல்றது அது சேர்ந்து எப்படின்னு பாருங்க. ஒரு உதாரணம், அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத அப்படின்னு ஒரு, இது உபநயனத்துக்கு விதிவாக்கியம். இது எப்படி இருக்கு? உபநயனம் யாருக்கு விதிக்கப்படுறது? விதேகம் உபநயனம்னு தீர்மானம் ஆயிடுச்சு. உபநயன சம்ஸ்காரம் யாருக்கு அப்படின்னு கேட்டா அஷ்டவருஷம் பிராமணம்னு ஒரு மாணவ கணக்குன்னு கிடைக்குது. இப்ப இந்த அஷ்டவருஷம்ங்கிறது விசேஷனம் தானே, 8 வயசு ஆயிருக்கணுங்கிறது. மாணவனுக்கு இது சம்ஸ்காரமா தெரிகிறதே தவிர அவன் 8 வயசுல இருக்கணும் அப்படிங்கிற அம்சத்தை நாம இப்ப சேர்க்க முடியாது. மாணவன் அவன் பிராமணனா இருக்கணும், பிராமணனா இருக்கிறவனுக்கு இந்த உபநயனம்ங்கிறது சம்ஸ்காரம். இவ்வளவுதான் விதி. அவன் 8 வயசுங்கிறது பேச்சா வராது இல்லையா? 8 வயசு இருக்கலாம், கொஞ்சம் அதிகப்படியா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். இந்த முதல் வாக்கியார்த்தத்துல பிராமணனுக்கு உபநயன சம்ஸ்காரம் இந்த வாக்கியத்தினால விதிக்கப்படுறது அப்படின்னு முதல் வாக்கியார்த்தம். 8 வயசோ எத்தனை வயசோ அதை பற்றி கவலை. இப்ப ஆனா அஷ்டவருஷம்னு இப்ப இருக்கு. முதல் சாத்து போதம் சொல்றது இதை நாம தள்ளி வச்சுட்டு பிராமணனுக்கு உபநயன சம்ஸ்காரம் இவ்வளவுதான் இங்க சொன்னோம். ஆனால் அடுத்த கட்சை அடுத்த ஸ்டெப் வரும். எப்படின்னு கேட்டா, இந்த உபநயன சம்ஸ்காரம் பண்ணின அவன் என்ன செய்ய வேண்டும், அடுத்தபடி அவனுக்கு விநியோகம் சொல்ல முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த 8 வயசு உள்ள அந்த பிராமணன் உபநயனமான பிராமணனை கொண்டு அவன் செய்ய வேண்டிய தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதாவது அத்தியனம் செய்ய வேண்டும்னு வச்சுக்கணும். அத்தியனம் இப்ப என்ன ஆகும்னா, முன்னாடி சொன்னதை இங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறதுனா என்னன்னா, அந்த பையன் 8 வயசு பையனாக இருக்க வேண்டும், உபநயனமான உடனே அவன் அத்தியனம் செய்ய வேண்டும் அப்படின்னு கொண்டு போகும். அப்ப ஆரம்பத்துல உபநயன சம்ஸ்காரத்தை விதிக்கும் போது அவனுடைய 8 வயசுங்கிற அந்த அம்சங்கிறது சேராம இருந்தது. 8 வயசோ என்ன வயசோ அந்த பிராமணனுக்கு உபநயனம் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா அதுக்கு மேல 8 வயசு அப்ப அவிவக்ஷிதம் சுத்தமா வாழ்ந்ததில்லைங்கிறது இல்லை. 8 வயசு ஆயிருக்கிற அவனை மேற்கொண்டு இந்த தர்மத்தில ஈடுபட வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அங்கே இன்னொரு உதாரணம் என்ன சொல்லுவாங்க, சுவாத்தியாயா அத்வைதவியா. இங்கே பார்த்தோம்னா சுவாத்தியாயா சுவான்னு ஒரு பதம், அந்த வேதத்தை சொல்லக்கூடிய சப்தம் இது. சுவாங்கிற ஒரு பதம் இருக்கு. சுவான போட்டதுனால தன்னுடைய அர்த்தமா இருக்கு, தன்னுடைய வேதம். சுவாத்தியாயா அப்படின்னு ஏகவச்சனம் போட்டதுனால ஒரு வேதம்ங்கிறது வேறு, ஏகத்துவம் வேறு கிடைக்கும். இதை முதல்ல அன்வைக்கும் போது தன்னுடையங்கிற அம்சத்தையும் அந்த ஏகத்துவங்கிற அம்சத்தையும் ஒதுக்கிடுவோம். வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு இது அப்படின்னு முதல்ல சொல்லுவோம். வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு விதிங்கிறதுக்கு அந்த அடுத்த ஸ்டெப்ல இந்த மாதிரி அத்தியனம் பண்ணின அந்த வேதத்தினால இவன் என்ன அடையணும், அர்த்த ஜானத்தை அடையணும், மேற்கொண்டு அவன் அனுஷ்டானம் பண்றதுக்கு வேண்டிய அர்த்த ஜானம் வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்லும் போது அந்த ஸ்வத்துவம் ஏகத்துவம் இது ரெண்டையும் சொல்லுது. பொதுவாக என்ன ஆகும், எந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி இவன் மேற்கொண்டு தன் அனுஷ்டானத்துக்கு வச்சுக்கணும்னு சொன்னால் இவன் பரம்பரையில என்ன வந்ததோ அந்த வேதத்தை சொன்னா தன்னுடைய வேதம். அதே சமயத்துல அந்த வேதத்துக்கு பல சாட்சிகள் இருக்கும்போது ஒரு சாட்சியத்தான் அவன் அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஏகவச்சனத்தால கிடைக்கிறது. சுவாத்தியாயா அத்தியனம். தன்னுடைய வேதத்தை அவன் அத்தியனம் பண்ணணுங்கிறது ஆகும். ஒரு வேதத்தை தான் அத்தியனம் பண்ணணும், ஒரு சாட்சியத்தான் அத்தியனம் பண்ணணும். நியமம் இந்த சுவாத்தியாய கேட்டவியாங்கிற வாக்கியத்தை அவனுடைய சாக்க மட்டும்தான் இந்த விதியை வச்சிருக்கிறது. அப்ப இன்னும் அதே எதிர்வயத்துல இன்னொரு சாக்கையை அதிகம் பண்ண முடியாது, வேற வேதத்துல பண்ணலாம். தன்னுடைய வேதத்துல ஒரு சாக்கை தான் அத்தியனம் பண்ணணும். மீமாம்சக்காக இந்த மாதிரிதான் வித்தியாசம். 4 வேதத்துல அத்தியனம் பண்ணலாம். வேதாந்தீஸ்வர வேதவா வேதவா முதல் 3 வேதம் இல்லாத 4 வேதமும் அத்தியனம் பண்ணலாம். முடியல 3 முடியலன்னா 2 முடியலன்னா 1. ஆனா அத்தியனம் பண்றது ஒரு சாட்சியை தான் அத்தியனம் பண்ணலாம். அந்தந்த ஏதாவது ஒண்ணு. ஆனா அது அவனுடைய ஸ்வசாட்சியும் இல்லை.
வேற சாட்சியில இருந்தாலும் அவன் அதை அத்தியனம் பண்ணலாம். வேற வேதாந்தரத்துல இருந்தாலும் அதுவே அவனுடைய சாட்சியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனுக்கு கௌதம சாட்சினா கௌதம சாட்சி தான். அவனுக்கு பரம்பரையில எது வந்ததோ அதுதான். கிருஷ்ண யஜுஸ் சுக்ல யஜுஸ்ல ஏதாவது ஒண்ணு ஒரு சாட்சியை ஒன்னா அத்தியனம் பண்ணலாம். நாம விதியா இருக்கிறோம். வேதம் ஒன்னா போயிடும். வேதம் ஒன்னா போச்சுன்னா தன்னுடைய சாட்சியை தவிர இன்னொரு சாட்சியை அத்தியனம் பண்ணணும். ரெண்டு எதிர்வேதம் தானே. எதிர்வேதத்துல தானே கிருஷ்ண வேதம் அப்படின்னு வச்சிருக்கா. முன்னாடி முதல் போதத்துல அது வராது, சேராது. ஆனா பின்னாடி வந்து சேர்ந்துவிடும் அந்த விசேஷம். அப்ப அந்த விஜயத்துல இந்த சொர்க்க காமகாங்கிற இடத்துல முமுஷ்டம் இருக்கு. இந்த முமுஷ்டம் முதல்ல அது சேராது. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஏகத்துவம் முமுஷ்டம் ரெண்டையும் விவசிச்சு தான் வாக்கியார்த்தம் சொல்லணும். முதல் போதத்திலேயே ரெண்டாவது போதத்துல சேர்ந்து சொல்ற பத்தாவது விஷய சித்தம் காரகாந்த சுருத்தம். அந்த வாக்கியத்திலேருந்து என்னென்ன சப்தத்தான அறியப்படுறதோ அதெல்லாம் சுருத்தம்னு சொல்றது. அது எல்லாமே முதல் போதத்துல நீங்க ஒதுக்கலாம். ஆனா ரெண்டாவது போதத்துல அது அவசியம் ஏற்றுதான் வாக்கியார்த்தம் சொல்கிறார். ஸ்வர்க காமோயம் சாதவே ஏன யாகாதி நிறுவனத்தியா ஏதது சாஸ்திரா பிரதீயதே. இப்ப இவ்வளவு தூரம் நம்ம விவேச்சனம் பண்றதுக்கு நமக்கு என்ன கிடைக்கிறது? எவன் சொர்க்க காமனாக இருப்பனோ அவன் தனக்குன்னு சொல்லப்பட்ட அந்த நியோகத்தை சாதிக்க வேண்டும். நியோக சம்பந்தம் தானே இப்போ சொர்க்க காம இது. அந்த நியோகத்தை எப்படி அவன் சாதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா ஏன்னா யாகாதி நிறுவனத்தியா அந்த யாகம் செஞ்சு அதனால அந்த நியோகத்தை அவன் சாதிக்க வேண்டும். ஏதத்தை சாஸ்திரா பிரதியது. சொர்க்காமோ இந்த வாக்கியத்திலிருந்து இந்த சாஸ்திரத்திலிருந்து எல்லாம் தெரிஞ்சது. இப்ப என்ன கேள்வி வருது? இவ்வளவு தூரம் சொன்னேன், ஆனா நமக்கு வேண்டிய அம்சம் வரலையே. இந்த இவனுக்கு சொர்க்கம் வரும்னு சொல்லவே இல்லையே. சொர்க்கத்துல ஆகப்பட்டவன் இவன் வந்து நியோகத்தை சாதிக்கணும். நியோகத்தை சாதிக்கிறதுக்காக யாருக்கு அனுஷ்டானம் பண்ணணும் அவ்வளவு கிடைச்சது. சொர்க்கம் வருமா அதுல இருந்து சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா அது சாத்து வருங்கிற அபநய அனபநய நபநயன் யாக காமின ஸ்வர்க காமிதாம் சாதனம் சுவாதிகாரஸ்ய பவதீஹ கதஞ்சன. ஸ்வர்க காமின்னு சொல்லிட்டா இல்லையா? இந்த ஸ்வர்க காமித்துவத்தை அந்த யாகம் அந்த நியோகமானது என்ன அபநயனம் பண்ணணும். அபநயனம்னா இல்லாம பண்ணணும், நிவர்த்தி பண்ணணும். ஸ்வர்காமியாக இருக்கிறவனுக்கு ஒரு நியோகம் சொன்னா அந்த நியோகம் அவனுடைய அந்த சொர்க்க காமனையை போக்க வேண்டும். அத அபநயனம் பண்ணலே அவன் அந்த காமனை அப்படியே இல்லை இருக்கு, அவன் ஆசைப்பட்டது தீரல அப்படின்னு விட்டாக்க அவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அந்த நியோகத்துல இல்லையா? ஆக எந்த அந்த காமனை உள்ளவனுக்கு ஒரு நியோகம் சொல்லியாச்சுன்னா அந்த நியோகமானது அவனுடைய காமனையை தீர்த்து வைக்கணும். அப்படி பண்ணல, அபநயனம் பண்ணலை அந்த காமனைக்குன்னு சொன்னால் அதை என்னுடைய காரியம்னே அவன் ஏற்றுக்க மாட்டான். அதனால அவசியம் அதை வந்து இவனுக்கு இப்ப இவனுடைய காமனையை போக்கணும்னா எப்படி போகும்? இவன் வைராக்கியம் வந்து விடுமா? அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? இவனுக்கு எதோ அபேஷ்டமோ அதை கொடுத்து வரணும். அந்த சொர்க்கத்தை கொடுத்துட்டுனா முடிஞ்சு போச்சு, ஆசைப்பட்டது கிடைச்சாச்சு. இப்படிதான் அந்த காமனையும் போகணும். அபநயன் யாகா காமின ஸ்வர்க காமிதாம் சாதனம் சுவாதிகாரத்து பவதீஹ கதஞ்சன. ஒரு விதமாகவும் அது வந்து அவன் இந்த சுவாமிக்கு இந்த சாதனமாக எடுத்துக்க முடியாது. அதனால அவசியம் இந்த நியோகமானது அவனுக்கு அபீஷ்டமா இருக்கக்கூடிய சொர்க்காதி பலத்தை கொடுக்கும் அப்படின்னு விசேஷம். அனுமிருதித காமோஹி பூர்வாவஸ்தா அவிசேஷதா நிஷ்பாதிதாதிகாரோக்கு நியோகாரகம் புலர்ப்பது. இல்லைன்னா என்ன ஆகும்? அனுமிருதித காமனா இவருடைய காமனே ஏற்கனவே யாகானுஷ்டானம் முன்னாடி எப்படி இருந்தோ அப்படியே இருந்துருக்குன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை. ஒன்றும் ஆசைப்பட்டு ஒன்றும் வரலைன்னா ஆக அப்படியே இருந்துருக்குன்னு வச்சு. அப்படி இருந்திருந்தால் பூர்வாவஸ்தா அவிசேஷதா முன்னாடியும் பின்னாடியும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அப்படியே தான் இருந்துருக்கு. அப்படி இருந்தால் நிஷ்பாதிக அதிகாரோகி நீ சொன்னபடி உன்னுடைய நியோகத்தெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு.
முடிச்சாலும் எனக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை, காமனை அப்படியே நிற்கிறது. அதனால திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கணும்னு நியோகாரு புனரும் அது மறுபடியும் நான் என்ன பண்ணணும், ஆசையா இருக்கு, அது வேணும், என்ன பண்றதுன்னு கேட்ட நியோகத்தையும் கேட்டுருக்கான். வரப்போறது இல்லை, அது வர அதாகட்டம் பரவாயில்ல. ஆனா நிச்சயம் ஆயிடுறது இல்லையா நமக்கு ஒண்ணு தீர்மானம் ஆயிடுச்சோங்க. பண்ணியாச்சுன்னா இனிமே அடுத்து சொர்க்கம் தான் தீர்மானம் கொடுக்குது இல்லையா, உடனே கையில வரணும். அது ஒரு தடவை கிடைச்ச முடிச்சிருக்கவரை திரும்பி ஆசை வரும், அப்ப மறுபடியும் செய்ய வேண்டியதுதான் பண்ணலாம். ஆனா ஒரு தடவை பண்ணிட்டான்னு சொன்னா அப்ப தீர்மானம் ஆயிடுறது. ஒரு தடவை பண்ணியாச்சுன்னா இதுக்கு சொர்க்கம் உண்டு ஆயிடுச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாமே, நம்ம வரணும், நம்ம திருப்பி பண்ண வேண்டாம். அதாவது காமியமா பண்ண வேண்டாம், காமியமா பண்ண வேண்டாம். அது திருப்பி வரலாம் வராது, சாஸ்வத சுத்தம் கிடையாது, மறுபடியும் பண்ணணும். தேவன் திரையிரம மனுப்பிரசன்னாக கதாகதம் காமகாமாக அனுமிருதிக காமோஹி பூர்வாவஸ்தா அவிசேஷதா நிஷ்பாதித அதிகாரோபி நியோகாரக புனவ. திரும்பி அந்த நியோகத்தை பண்ணணும், இப்பதான் அவனாக்கு முடியும். அதிகாரா ஸ்வசித்தர்த்தம் அதः காமஸ்ய சாத்தியதாம் யாகேன ஆபாத்திய சம்சித்திம் விஷயஸ்ய ஏதி சாத்தியதாம். அதனால இவனுடைய காமனையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவன் தானே அதிகாரி. யாரு இந்த நியோகத்துக்கு அதிகாரின்னா இந்த சொர்க்காமன் தான் அதிகாரி. அவன் அவனுக்கு அபிஷ்டமா இருக்கக்கூடிய அந்த காமனா விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை விஷயம் சொர்க்காதி பதார்த்தங்கள் ஆசைப்படுறது இதுகள், அதுதான் அந்த சௌக்கியம். அந்த சௌக்கியத்தை யாகம் மூலமாக ஏற்படும்படியாக செய்கிறது. யாகேன ஆபாத்திய சம்சித்தி, யாகத்தினாலே யாகம் பண்ணியாச்சுன்னா இந்த யாகத்துக்கு பலம் சொர்க்கம் உண்டு அப்படின்னு தீர்மானம். அதனால ஏற்படுத்தி கொடுத்து விஷயத்தை ஏற்றி சாத்தியதான். இப்படியாக அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுனாலதான் அந்த அந்த நியோகம் இவனால சாதிக்கப்பட்ட ஆகும். என்ன சொல்றான்னா, இவன் பண்றது எதுக்காக பண்றான்னு கேட்டா சொர்க்கத்துக்காக பண்றான்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. சொர்க்கத்துக்காக யாகம் பண்ணல, விதிக்காகத்தான் யாகம் பண்றான். ஆமா, அதுவும் நித்திய விதி இல்லை, நித்திய விதியில வச்சுட்டு போகாது. விதிக்கு கொடுத்தே நியோகம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அனுஷ்டானம். ஆனால் அந்த நியோகம் இருக்கே ஒரு பெரிய பெருந்தன்மையோடு இவன் ஆசைப்பட்ட அந்த ஸ்வர்க்கத்தையே எனக்கு கொடுக்கிறது. ஒருவன் ஸ்வர்காதிகமபி பிரதானம் காரியம் இவ நகா. ஒரு கேள்வி வரும், இவன் ஆசைப்பட்ட விஷயத்துக்காகத்தான் இவன் இந்த விதியை அனுஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் ஆசைப்பட்ட பலன்தானே பிரதானம், இந்த காரியத்துக்கு பிராதானியம் கெட்டு போயிடுமே அப்படின்னு கேள்வி வைக்கும்போது பதில் சொல்றார் பிரபாகரர், இதே பிரதான அவன் அனுஷ்டானம் பண்றது பலத்துக்காக இல்லை, நியோகத்துக்காகத்தான் அனுஷ்டானம். அப்ப எதுக்காக அவனுக்கு பலன் வருது, வராமலே இருக்கலாமேன்னா போனா போதுன்னு நீங்க கொடுக்குறது. அவன் ஆசைப்பட்டிருக்கா நீங்கிறதுக்காக, கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. பலத்துக்காக செய்யல அந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணாலும் விதி பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அதுல இருந்து வெளிய அபூர்வம் வந்ததுன்னா வரட்டும், அவ்வளவுதான். இந்த அபூர்வம் இவனுக்கு ஸ்வர்க்கத்தை ஏன் கொடுக்குறதுன்னு சொன்னா அது தயவு, அதனால கொடுக்க. அவன் ஆசைப்பட்டிருக்கான், சரி போனா போறது, அவன் பண்ணியிருக்கானோ அவனுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பலத்தை கொடுக்குறதே தவிர ஒரு நிர்பந்தமும் இல்லை. இதுதான் அதிகாரஸ்வசித்தர்த்தம் அத காமஸ்ய சாத்தியதாம் யாகேன ஆபாத்திய சம்சித்தம் விஷயத்தை ஏதி சாத்தியதாம். அது அழகா சொல்றது அடுத்தது, நானந்தர பலாபாவே விசம்பாதோத்திர சந்தியது. அதனாலதான் நான் யாக அனுஷ்டானம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நானுமே கேட்க முடியாது, சொர்க்கமே வரலையே அப்படின்னு கேட்கவே முடியாது. யாரு சொன்னா அவனுக்கு உடனே கொடுப்பேன், நான் எனக்கு தோணுன்னா கொடுப்பேன், அவ்வளவுதான். இன்னத்துக்காக தான் பண்ணினேன். இந்த புண்ணியமானது உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னா எப்போ தோணுதோ அப்போ கொடுக்கும், நீ உடனே கேட்கவே முடியாது ஏன் கொடுக்கலன்னு கேட்கறது ரைட் இல்லைன்னு. அனந்தர பலாபாவை, அனந்தரம் யாகம் பண்ணின அனந்தரமே பலம் வரலையே, விசம்பாதோற்ற நசங்கியதே கேட்கவே முடியாது.
கிரியா சாத்தியே பலே சத்யா. நீ எப்ப கேள்வி கேட்கலாம், அந்த கிரியை இருக்கு பாருங்க, நீ அனுஷ்டானம் பண்ணின கிரியை, அந்த கிரியையால ஒரு பலம் வரணும்னு சொன்னா பண்ணினேன் பலம் வரலையேன்னு கேட்கலாம். நியோகத்துடைய பலத்தை, நியோகம் கொடுக்க வேண்டிய இந்த பல விஷயத்துல உனக்கு கேட்க ரைட்டு கிடையாது. கிரியா பலத்துல உடனே கேட்கலாம். அது எப்படின்னா அது அவரே சொல்றாரு, எக்காலம் வர்த்தனம் தற்காலம் வர்த்தன சுகம். உடம்புகள் இந்த நிறைய தைலங்கள்லாம் போட்டு நல்லா மசாஜ் எல்லாம் பண்ணினா அடுத்த க்ஷணமே அவன் அந்த சௌக்கியம் இருக்கு இல்லையா. மனிதனுக்கு அந்த மர்தனத்தினுடைய பலம் சௌக்கியத்தை உடனே அனுபவிப்பான். நீ இது பண்ணி நாளைக்கு வரணுங்கிறதுக்காக இருக்க வேண்டியது. ஏன்னா அது கிரியையால வரக்கூடிய பலம். போஜனம் பண்ணினா வயர் நிறையணும், திருப்தியாகணும், பசி நிவர்த்தியாகணும் அப்படிங்கிறது கிரியையால வரக்கூடிய பலம், நியோக பலம் இல்லை. சாப்பாடு சாப்பிட்டாச்சு பசியே போலியே என்ன கேட்டா நீங்க தாராளமா கேட்கலாம், தப்பு ஏதோ இருக்கு அங்க, சாப்பாடுலையோ இல்லை உங்க உடம்புலயோ ஏதோ தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதனால இது கிரியாபல விஷயத்துல கிரியை பண்ணி உடனே பலம் வரலன்னா நீங்க அவசியம் கேட்கலாம், இது வரல அப்படின்னு. ஆனால் இது கிரியாபலம் இல்லை. சொர்க்கம் யாகத்தினுடைய பலம் கிடையாது. இந்த மத பிரகாரம், இந்த நியோகவாத பிரகாரம் யாகத்தினுடைய பலம் கிடையாது. யாகம் அந்த அபூர்வத்துக்காக அனுஷ்டிக்கிறது தான். அபூர்வம் அந்த பலத்தை உடனே கொடுக்கணும்னு ஒரு நிர்பந்தம், அப்புறமா கொடுக்கலாம். நானந்தர பலாபாவே விசம்பாதோத்திர சங்கியதே கிரியா சாத்தியே பலே சத்யா. விசம்பாதா வரலைன்னா ஏன் வரலன்னு கேட்கலாம். லிங்கர்த்தோ அக்ரியாத்மகா. இப்ப லிங்கர்த்தன் நியோகம்னு சொல்றேனே தவிர அது கிரியும் கிடையாது. பிரத்யர்த்தின் சப்தேஸ்மின் ந அபாவஹ அனுபலப்திதஹ கர்த்த. மானாபாவேஹி அசௌ மானம் ஆனந்தரிகந்து அச்சோரிகம். ஒருத்தன் கேட்பான், இதான் மணியாச்சு பலம் இல்லைன்னு சொன்னா அப்ப இல்லைன்னு சொன்னேன், கேட்கப்படாதுன்னு நீ சொல்றது என்ன அபிப்பிராயம்? சரி வராதுங்கிறத நீ சொல்லாம சொல்ற, இவ்வளவு தூரம் பண்ணி ஒன்றும் வரல, எப்படி வரல வரல வரலன்னு தோன்ற தெரியுது, வரலைன்னா வராதுன்னு சொல்றது நீ கேட்காதேன்னு சொல்றதும் ஒண்ணுதானே இல்லை? அப்படி இல்லை, அது போல பிரமாணம் இல்லை. இந்த யாகம் பண்ணினவனுக்கு சொர்க்கம் வராது அப்படின்னு நீ என்ன பிரமாணத்தை வச்சு நீ சொல்லணும்? அனுபலப்தி பிரமாணத்தை வச்சுன்னு சொல்லணும். அந்த அனுபலப்தி இல்லை. ஏன் அனுபலப்திக்கு விரோதியான ஒரு சப்த பிரமாணம் இருக்கு. இவனை சொர்க்ககாமகா அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த சொர்க்ககாமனுக்கு இந்த நியோகம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த நியோகம் அவனுடைய காமனைய அவசியம் தீர்த்து வச்சு. இல்லாட்டா சொர்க்க காமனையை பிடிச்சி சொர்க்ககாமனாக இருக்கிறவனுக்கு ஒரு நியோகத்தை வெற்றி சொல்லாது இல்லையா, அவனுடைய காமனையை நிவர்த்தி பண்ணும். அதனால சப்த பிரமாணம் அவனுக்கு சொர்க்கம் வருங்கிறத எப்படி தெரிவிச்சிருக்க, நீங்க அனுபலப்தி பிரமாணத்தை வச்சுட்டு கேட்க முடியாது, இல்லேன்னு சொல்லக்கூடாது சொல்றாரு. பிரத்யர்த்திக சப்தே அஸ்மின் அபாவா அனுபலப்திதா. இப்ப உடனே கிடைக்கலையே அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு கிடைக்காதுன்னு தீர்மானம் பண்ணக்கூடாது. மானாபாவேகி அசௌமானம். அனுபலப்திங்கிறது எப்போ ஒரு பிரமாணமும் இல்லைங்கிற சமயத்துல இல்லை இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பிரமாணமும் அது இருக்குங்கிறது இல்லை, கிடைக்கல, ஒரு பிரமாணமும் அது எனக்கு வருங்கிறத தெரிவிக்கலன்னு சொன்னா சரிதான், அப்ப கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லை. ஆனந்தரியத்து அச்சோரிக்கம் உடனே அது சொர்க்கம் கை மேல வரும் யாரு சொன்னா? அது ஒண்ணும் தெரிவிக்கல வரும். அத்தா கிருதாதிகாரோபி யோ வித்யாத் அகிருதார்த்ததாம் தஸ்ய சாஸ்திரானபிஜ்ஞத்வாத் நாதிகாரோஸ்திர வைதிகே. இது ஒரு நல்ல எழுதப்பட்டார். கிருதாதிகாரம் அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை அனுஷ்டித்து முடிச்சுட்டான். முடிச்சாலும் அடாடா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, நான் கிருதார்த்தன் ஆகலையே அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவனுக்கு சாஸ்திரத்தை அதிகாரம் இல்லை, அவன் அதிரு. சத்திய சாஸ்திர அனபிஜ்ஞத்வா நாதிகாரோஸ்திர வைதிகே. நம்பிக்கை இல்லைன்னா அபகாரம் மணிக்கு அப்புறம் கூட எனக்கு ஒன்றும் வரல, இதனால ஒன்றும் பிரயோஜனம் வரலையே அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லை, அவன் சாஸ்திராபிஜன் இல்லை அப்படின்னு அவனுக்கு அதிகாரமா ஏறும். ஆக தீர்மானமா உண்டு, அது சொல்றேனே இல்லை. மந்திர அர்த்தவாத நாமனாங்க காரியார்த்த அனுப்பிரவேசதா பிராமாண்யம்
ந ஸ்வதः தஸ்மாத் காரியே வேதஸ்ய மானசா. இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு வச்சு இங்கதான் வந்து முடிக்கல. மந்திரம் இப்ப நியோகம் விரிவாக்கியங்கள்லாம் நியோகத்தை சொல்றது அப்படின்னு சொல்லியாச்சு. மந்திரமாகட்டும் அர்த்தவாத வாக்கியங்கள் இருக்கட்டும் இதெல்லாம் சுதந்திரமாக ஒரு பிரமாணம் இல்லை. அது அந்த விதிவாக்கியத்தோடு சேர்ந்துதான் காரிய அர்த்த அனுப்பிரவேசத்தை அடையிறது. அந்த விதியோடு சேர்ந்துதான் அது பிரமாணம் ஆகிறதுன்னு சொல்லியிருக்க. பிராமாண்யம் ஸ்வதா. மந்திரமும் அர்த்தவாதமும் தனியா ஒரு பிரமாணம்னு எடுத்துக்க முடியாது. அந்த விதியோடு சேர்ந்துதான் பிரமாணம் தீர்மானம் கொடுத்திருக்கார். தஸ்மா அதனால என்னாச்சு, காரியே வேதஸ்ய மானதா. வேதம்னு சொன்னா அந்த காரிய விஷயத்துல தான் பிரமாணமாகும். அது எதை போதிக்கும்? காரியத்தை தான் போதிக்கும், விநியோகத்தை தான் போதிக்கும். இதுதான் போதிக்கும். அப்ப என்னாச்சு, வேதாந்தம் காரியம் இல்லாம இருக்க முடியாது. அது பிரமாணமாகணும்னு சொன்னா அதுவும் விநியோகத்தை தான் சொல்லணும். வேதாந்தானாம் அதோ வாக்கியம் காரியார்த்தானுப்பிரவேசனம். அதனால வேதாந்தம் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரியம் விநியோகத்துல சம்பந்தப்படுத்தி அர்த்தம் சொல்லி ஆகணும். அல்லது பிரமாணம் இல்லைன்னு சொல்லி தள்ளி விட்டுருவோம். பிரமாணம்னு சொல்லணும்னா நீ வந்து காரியத்துல சொல்லுவதான். பிராமாண்யம் வாமிஷேயம் ரெண்டுல ஒண்ணு. பிரமாணம்னு வச்சுக்கணுமா, உடனே ஒரு காரியத்தை கொண்டு வாங்க வேதாந்தத்துக்கு. இல்லே பிரமாணம் இல்லைன்னு விட்டுட்டு இது பூர்வபக்ஷா. இது பூர்வபக்ஷம். அத்திர பிரதிநிதீயதே என்று